நீங்கள் வந்து பார்க்குறீங்களா? ஒரு சிலை வச்சுருக்கீங்களா அவனுக்கு? சொத்தம்பட்டையும் நாட்டு விடுதலைக்கு விற்று செலவழிச்ச ஒருத்தனை கொடுமையாக இருக்கும் உங்களுக்கு. நான் போய் பார்க்குறேன், கடற்கரையில் போய் மாலை போட போகிறேன், அந்த ஏறும் பாருங்க ஏனியில் காவல்துறை என்னை குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டு, எரிராதிங்க விழுந்துடும் சிலைன்ட்டு. இப்போ எவ்வளோ வழி தாங்கி நின்றுருப்பேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம்ங்கிற கீழே படகுகளை இதுக்கு மாலை வச்சுட்டு வணக்கம் செலுத்திட்டு போயிருங்க, சிலை விழுந்துரும்ன்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. எங்களுக்கு என்ன அடையாளம் வச்சுருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கெல்லாம் வந்து நகர், எங்களுக்கு தெரு. கேகே நகர், எம்ஜிஆர் நகர், ஜே நகர் அப்படி வைப்பீங்க. எங்களுக்கு பன்னீர்செல்வம் சாலை, காமராஜ் சாலை. இதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ என்னத்தை பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் பேர். ஒரு பேர் வைக்கலாம், டாஸ்மார்க்கு வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை வைக்கலாம், அதுதான் சரியாக இருக்கும். வேறு என்னத்துக்கு போட்டு எல்லாத்துக்கும் அவர் பேரை வைக்கிறது, சாலைக்கு வைக்கிறது? அப்புறம் அதனால அது இங்கே படாத பாடுபட்டிருக்கான் நம்ம முன்னோர்கள்லாம். அதை அந்த அடையாளங்களே எங்களுக்கு இல்லாமல் மறைச்சு, எங்களுக்கென்று வரலாற்று அடையாளங்களோ சுவடுகளோ எதுவுமே இல்லை. ஏன்னா வரலாற்றை படிக்கும்போது நான் தெளிவு பெற்றுவேன், எழுச்சி விட்டுருவேன். அதனால திட்டமிட்டு நீங்கள் மறைச்சிட்டீங்க. நீங்கள் எப்படி எழுதுறீங்க? வேலுநாச்சியார் எழுதும்போது தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுறீங்க. அப்படிதான் நான் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஆனால் எங்கள் பாட்டி பிறந்து இறந்து 85 வருஷம் கழிச்சு தான் இந்த மணிக்கரணைங்கிற பெண்ணை பிறகுறா. இங்கே பாருங்கள், 85 வருஷம் கழிச்சு நீ அவளை எழுதுறா வடநாட்டின் வேலுநாச்சியார்னு. எப்படா என் பாட்டியை வந்து நீ தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுன? அப்போ வரலாற்றில் மறைக்கிறீங்களே நீங்கள். ஒரு கேள்வி நமக்கு கேட்க தோணுதில்ல, நீட்டை கொண்டு வந்தது நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? நானே சொல்லிக்கலாம். காங்கிரஸ் தானே? காங்கிரஸ் கூட இருந்து ஆதரிச்சது யார்? திமுக. இப்போ திடீர்னு வந்துக்கிட்டு நீங்கள் நீட்டை எதுக்குறேன், ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தது? என்ஐஏ யார் கொண்டு வந்தது? சிஏ யார் கொண்டு வந்தது? எல்லா கர்மத்தையும் நீ வந்து அதான் சொல்கிறார்ல, நீங்கள் பெற்று பேர் வச்சிங்க, அவர் வளர்க்குறாரு. சார் வளர்க்குறாரு. ஏன்னா பெரும்பான்மை இருக்குது அவர்கிட்ட, 300 இடத்துக்கு மேலே வென்றுட்டாரு. நீங்கள் பெற்று பேரை வச்சுக்கிட்டீங்க, அவர் வளர்க்குறாரு. நல்லா பொன்விட்டா அது பூஸ்டெல்லாம் கொடுத்து வளர்க்குறாரு அவர். அவரை போய் நீட்டு நீ தானப்பா முதல்ல நீட்டின ஆளே. நீட்டு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிற்றூர்கள் வாழுகிற எளிய மக்களை மருத்துவ கனவை தகர்க்கும்னு தெரியுமா தெரியாது? திடீர்னு என் தம்பிகளுக்கு எங்கடா போயிட்டாருன்னு இன்னும் ஒரு 4-5 நாள் மருத்துவமனையில் படுத்திருந்தேன். உடம்புக்கு ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா போய் ரெஸ்ட் எடுப்போம்னு படுத்திருந்தேன். ஏன்டா அப்படின்னா, அது அன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும்ண்ணே மருத்துவமனை. போய் படுத்து ஓய்வு எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றது. அவன் வந்து என்ன செவிலியர் மருத்துவர்லாம் வீட்டில் வந்து பிரசவம் பார்த்துட்டு போகிறான்ல, வீட்டில் வந்து சோதிச்சு நீங்கள் கர்ப்பிணியாக இருக்கிறீங்களா, ஒவ்வொரு முறை சாப்பிட்டு முறையாக மருந்து எடுக்கிறீங்களா, அது நாடு. அவன் நாடு. நீ என்ன வச்சிருக்க? நீ இங்கே பாரு, அணுவில் ஆபத்தான மின் உற்பத்தி, அணுவில் வெடிச்சா பேரழிவு, அதை அரசு வச்சுக்கிறோம். அனல் மின்சாரம் அதை அரசு வச்சுக்கிறோம். ஆனால் காற்றாலை மூலமாகவும் சூரிய ஒளி மூலமாகவும் தயாரிக்கிற மின்சாரத்தில் சூழியலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதை தனியாருக்கு கொடுத்துரும். எப்படி இருக்கு? வல்லபாய் பட்டையில படிக்க வைக்கிற, செல்ல வைக்கிற. எங்கடா என் பாட்டன் வாவுசி இப்போ வரல குறிப்பு இருக்கா சொல்லுங்க? எங்க மாடு கூட இழுக்க திணறுங்க செக்க, அதை இழுத்துருக்காங்க இந்த நாட்டு விடுதலைக்கு ஒருத்தன். அதெல்லாம் அது வலிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வேணும்னே நம்மளை மறைச்சிருப்பாங்க. எனக்கு போட்டி யாரும் கிடையாது, நான் தனிச்சுதான் போட்டி. மக்களோடு சேர்ந்து அதெல்லாம் நீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு வாக்கு என்ன பிறகு அப்புறம் பேசுவோம். சோசியக்கார மாதிரி பேசிக்க முடியாதுல்ல, ஒரு குடுகுடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் பிறகுது அப்படிலாம் சொல்லிக்க முடியாது. கடுமையாக உழைப்போம் நாங்கள். எங்களுக்கு இலக்கு வந்து வெல்லணுங்கிறது தானே. எத்தனை திட்டத்துக்கு சொல்லுவீங்க நீங்கள்? நீங்கள் இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க, மீத்தேன்னு தெரியாமல் கையெழுத்து போட்டுருவீங்க. எல்லாம் இப்படி தெரியாமனா ஒரு தலைவன்கிறவனுக்கு ஆளை யோசிக்கல. அப்படி ஏதாவது யோசிப்பீங்களா? நீங்கள் சொல்லுவீங்களா? இது என்னவா வரும்? இது எதுக்கு இப்படி? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ நானாக இருந்தால் கேட்குறேன். சரி, நீட்டு எழுதி வாரான் பிள்ளை. சரி, இப்போ பாடம் நடத்த போகிற பேராசிரியர் பெருந்தகை யார்? பழைய மருத்துவர் தானே. பாடத்திட்டம் என்ன?
அதே தானே. அப்போ ஒரு மண்ணு ஒரு அச்சு எவன் உட்கார்ந்து அர்த்தாலும் அதானே செங்கல். அப்புறம் எப்படி இதில் தரமான மருத்துவர் எப்படி வந்துருவாரு? பாடத்திட்டாது பேராசிரியர் நீங்க தான், அப்புறம் எப்படி புதுசாக ஒரு தரமான மருத்துவர் எப்படி வந்துருவாரு?